பிரேஸ் த லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? ஏலே சுப்பிரமணி, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போல, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட, என்னப்பா உடம்புக்கு ஏதாவது முடியலையா அப்படின்னு சுப்பிரமணியோட அப்பா கேட்டாரு. இதை கேட்ட சுப்பிரமணி நெகிழ்ந்த முகத்தோட வருத்தத்தோட சொன்னான், அப்பா, அந்த முதலாளிக்கு முழு நேர வேலை பார்க்குறவங்க தான் வேணுமா, அதனால என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாரு, சம்பள காசை கணக்கு பார்த்து அப்புறம் தரேன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே உண்மையிலேயே சுப்பிரமணியோட அப்பாவுக்கு வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் பிள்ளை எதிர்க்க எதையும் காட்டிக்க கூடாதுன்னு, ஆட விட்டு தள்ளுடா கழுத, உள்ள அப்பா காப்பி தண்ணி போட்டு வச்சிருக்கேன், உனக்கு போய் எடுத்து குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைத்துக்கட்டில் ஆயாசமா உட்கார்ந்தாரு. டேய் சுப்பிரமணி அப்படின்னு திரும்ப ஒரு குரல் கேட்டுச்சு. யார் இது அப்படின்னு திரும்பி பார்த்தாரு. அது வேற யாரும் இல்லை, சுப்பிரமணியோட கிளாஸ்ல படிக்கிற பையன். உள்ள இருந்த சுப்பிரமணி வெளியே ஓடியாந்தான். என்னடா வீட்டு வரைக்கும் வந்திருக்க அப்படின்னு கேட்டான். பதிலுக்கு அவன், ஆமா, நீ தான் காலேஜ் முடிஞ்சதும் முடியாமையும் வேலைக்கு ஓடிடுவியே, நேரா வேலை இடத்துக்கு தான் போனேன், நீ அங்க இல்லைன்னாங்க, அதான் இங்க தேடி வந்தேன். டேய், கிளாஸ் முடிச்சோடனே நீ வெளியே போயிட்டியா? வாத்தியார் திடீர்னு கிளாஸ் ரூம்க்கு வந்தாருடா, அவர் ஏதோ சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னாரு. அதாவது நாளைக்கு நம்ம எல்லாரையும் காலேஜுக்கு கூப்பிட்டுருக்காரு, நம்ம எல்லாரையும் ஏதோ ட்ரைனிங் சென்டருக்கு கொண்டு போறாராம். அங்கே நமக்கு 6 மாதத்துக்கு ட்ரைனிங் தருவாங்களாண்டா, அதுக்கப்புறமா அங்கேயே நம்மளுக்கு வேலையை பர்மனன்ட் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அது ஒரு பெரிய கம்பெனியாண்டா. இந்த 6 மாதத்துக்கும் அந்த ட்ரைனிங் டைமில் நமக்கு மாதம் 10,000க்கு மேலே சம்பளம் மாதிரி கொடுப்பாங்களாண்டா அப்படின்னு சொன்னானே பார்க்கலாம். இதை கேட்ட உடனே சுப்பிரமணி அப்பாவுக்கும் சுப்பிரமணிக்கும் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில திடீர்னு சில காரியம் தடைப்படும், இல்லை சில காரியம் ஏன்னே தெரியாம நின்று போயிடும். நம்ம தலைமையில கை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருவோம். ஆனா புதுசா ஒரு நல்லது நடக்கும். ஆமாங்க, வேதமும் அதை தான் இன்னைக்கு சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். ஏசாயா 22:23. நம்மளோட வாழ்க்கையில மோசமான ஸ்திரத்தன்மை இல்லாத இடத்துல நம்ம இருந்திருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை பெஸ்டான ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்றாருங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? காட் bless you all.